நம்ம பைக்லாம் வாங்குறோம் அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம வந்து வாங்குறது பெருசில் அதை வந்து மெயின்டைன் பண்ணணும். அந்த மாதிரி செலவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பட்ஜெட்லேருந்து நம்மளுடைய ஹார்ட் அண்ட் மணிலேருந்து இப்போ நம்ம ஏன் தனியாக மணி மேக் பண்ணக்கூடாது நினச்சா பினோமோ மூலியமா வாங்க எப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஓகே ஷாப் ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இதில் 1 செகண்ட்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நம்ம எந்த டைம் ஃப்ரேம்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 7000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன். இந்த கிராஃபை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண போகிறோமே. ஸோ வந்து இப்போ இந்த கிராஃப் வந்து மேலே போப்புன்னு சொல்லிட்டு 7000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 7000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த 12740 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த விதமான சார்ட் டைப் பண்ணால் சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான ஒரு இண்டிகேட்டர்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இண்டிகேட்டர்ஸ் கலர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு $1000 டெமோ அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. அதனால் பழகிட்டதுக்கப்புறமா நீங்கள் ரியல் அக்கௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களும் பினோமோல மணி மேக் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய சூப்பர் பைக்கில் வந்து எக்ஸாஸ்ட் மாற்ற போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸாஸ்ட் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ டியூவல் எக்ஸாஸ்ட்டு ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிடுங்க. எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்தையும் என்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்க ஒரு எக்ஸாஸ்ட்டு லேசர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டியூவல் மவுத் வரும். ஸோ 2 எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு மொத்தமாக. ஸோ ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டுடைய சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து பெருசாலாம் எதுவும் இல்லை. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மூத் அண்ட் சட்டில்டாக ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹையர் ஆர்பிஎம்ஸில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்ட் எல்லாமே வருது. நிறைய பேர் என்கிட்ட சொன்னது என்னென்னா வந்து எனக்கு வந்து ஸ்டாக் தான் பிடிக்கும், எனக்கு ஸ்டாக் தான் பிடிச்சிருக்கு. நிறைய பேர் சொன்னது என்னென்னா வந்து ப்ரோ நீங்கள் வந்து ஓட்டுறது நார்மல் பைக்கில் சூப்பர் பைக்கு ஹைவேல ஓட்டும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங்கில் வரவனுக்கும் நீங்கள் வர்றது தெரியணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சமாச்சு அந்த ஆக்சிடென்ட் ஆகுது அந்த சான்சஸ்லாம் வந்து கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. முன்னாடி அவங்களுக்கு கேட்கும் ஏதோ ஒரு வண்டி இப்போ வருது செம்ம ஸ்பீடில் வருதுன்றது வந்து அவங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ வந்து கொஞ்சம் அவங்களும் வந்து அலர்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து எக்ஸாஸ்ட் போடுங்க அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம பைக் வாங்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கூட அது ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாங்க. நீங்கள் வேணால் வந்து ஸ்டாக்கும் போட்டுக்கலாம், இல்லைனா வந்து இதுவும் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு நான் மோஸ்ட்லி சிட்டி யூஸ்க்கு எல்லாத்தையுமே வந்து ஸ்டாக் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சிட்டியை விட்டு நம்ம வந்து எதனா அவுட்ரு போகிறோம், இல்லைனா வந்து எதனா ஒரு ஈவெண்ட் போகிறோம் அப்படின்னும் போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் மாட்டிக்க போகிறேன். ஸோ இப்போ எதுக்கு மாட்டுறேன்னா வந்து செக் பண்ணி பார்க்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட் மாட்டுறேன். ஸோ ஸ்டாக் எக்ஸாஸ்ட் சவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஸோ இதை கைட்டி மாட்டுறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயமே கிடையாது. இது ஒன்று இருக்குல்ல, இது ஒன்று கைட்டணும். அதுக்கப்புறமா வந்து இங்கே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இதை கைட்டணும். ஸோ இது ரெண்டுத்தையும் கைட்டோன்னா வந்து இதை நம்மளால் ரிமூவ் பண்ணிட முடியும். ஸோ ஆல்ரெடி நான் லூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அந்த எக்ஸாஸ்ட் சேம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் மாட்டிட முடியும். ஸோ அதனால் வந்து எந்த மெக்கானிக் ஷெட் அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ ஸ்டாக் வந்து கொஞ்சம் ரொம்ப லென்த்தாக இருக்குல்ல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வரும் நான் நினைக்கிறேன். ஸோ சரியாக தெரியல சைஸ், ஆனால் வந்து இதை விட கம்மியாக தான் வரும். அதுவும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் உள்ளே வர மாதிரி வரும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஹெல்மெட் போட்டுட்ருக்கேன். அது வந்து கொஞ்சம் உங்களுக்கு மூச்சு வர சவுண்ட் கேட்டதுன்னா வந்து இல்லை நினச்சிக்காதீங்க. இந்த சைடு போடுவோம், மாட்டுவோம். அதுக்கப்புறமா வந்து அந்த சைடு போய்ட்டு மாட்டுவோம். ரைட்டுமா 12, 10, 11 எல்லாமே இருக்குது. 12 மட்டும் என்கிட்ட இல்லை. இருக்கா பார்ப்போம். இதை வந்து நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. சூப்பர் பைக்குள்ளேயும் ஒரு டூல் கிட் இருக்குன்ட்டுன்னு டூல் கிட்டு பேப்பர்லாம் இங்கே வச்சுருக்காங்க. வண்டியோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நைஸ். வாவ், நிறையவே இருக்குது டூல்ஸு. 12ஆம் நம்பர் ஸ்பேனர் இருக்கா? யா வி காட் இட். 12 நம்பர் ஸ்பேனர். என்ன பஸ் இது? ஓகே கைஸ், இதை வந்து நம்ம மிஷின் டைட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் நம்ம கையில் எடுக்க முடியாது. நானும் ஈஸியாக நினச்சிட்டேன். பட் யா ஆப்வியஸ்லி இட்ஸ் சூப்பர் பைக். மிஷின் டைட் பண்ணியிருக்காங்க. கைஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு எக்ஸாஸ்ட் மாற்றுறதுக்காக எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கேன் கடைக்கு. சைராவை எடுத்துகிட்டு போய்ட்டுருக்கேன். ஸோ சைரான்னு வந்து பார்த்திங்கன்னா நேம் வச்சுட்டேன். நான் அப்படியே யோசித்து மண்டையை புழிஞ்சு ஏதோ பண்ணி வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃப் த டே இந்த பேரில் வந்து ஃபிக்ஸ் ஆகிட்டோம். ஸோ என்ன மீனிங் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சைரன் அப்படின்னுவாங்க. சைரன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கடல் கன்னிகளை குறிப்பிடுறது, மெர்மைட்ஸை. ஸோ அதில் வந்து எல்லாருக்குமே மோஸ்ட்லி நிறைய இந்த ஹாரி பாட்டர் அதெல்லாம் பார்த்துருந்துருப்பீங்க, அதில் தெரியும்ல. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் பியூட்டிஃபுல் மோஸ்ட் டேஞ்சரஸான ஒரு பர்சன்ஸு அவங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கைலா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கடல் கன்னி மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு மான்ஸ்டரு. ஸோ ரொம்பவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு க்ரியேச்சரு. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ரீக்க இதில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கைகள். ஸோ
அந்த 2 பேரையும் வந்து பார்த்திங்கன்னா ட்விஸ்ட் பண்ணி இவளுக்கு வந்து சைரான் வச்சிட்டேன். அது மட்டும் இல்லை, ரெண்டுமே வந்து தண்ணியை குறிக்கிறதா இருக்குல்ல. நம்ம இவளோட கலர் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரு. ஸோ இவளும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தான், ப்ளூ ஒயிட்டு அதெல்லாமே. என்னாச்சு தெரியல இவளுக்கு. ஸோ கைஸ் என்னாச்சுன்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாஸ்ட் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்தேன். போகிற வரல திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சைரா வந்து அடைக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு மாதிரி. என்னடா இது அடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஒரு மாதிரி பயந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து அன்றைக்கி நான் பெட்ரோல் போட்டு பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா தளம்பு ஊற்றிட்டாங்க பார்த்தீங்களா. ஸ்டாப்பர் இல்லையா வண்டி பம்பில்? அன்றைக்கே வந்து லைட்டாக அடைச்சிது. பட் நான் வந்து நான் அதை பெருசாக எடுத்துக்கல. சரி ஓகே சும்மா நார்மலாக ஏதோ வேறு நான் கூட வந்து பெருசாக எடுத்துக்கல. சரி சும்மா நார்மலாக எதனா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி விட்டுட்டேன். இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து ரொம்ப அடைச்ச உடனே வந்து எனக்கு ஒரு மாதிரி பயந்துருச்சு. ஒரு மாதிரி வந்து பயந்துட்டேன், ஏதோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு போல இருக்குது. ஏன்னா வந்து எனக்கு கிளியராக தெரியும் தட் வந்து ஃபியூல் தான் வந்து ஏதோ பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரோஹித் ப்ரோக்கெல்லாம் வந்து கால் அடித்தேன். ஸோ நம்ம பைக் கொடுத்தாரு பார்த்தீங்களா, வித்தார் பார்த்தீங்களா. ஸோ அவர்லாம் கால் அடித்தேன், ப்ரோ இது மாதிரி ஆகுது ப்ரோ அப்படின்னு. அவரும் வந்து ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்து நான் வரேன் கிளம்பி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னாரு. பட் ஆனால் வந்து எங்கள் வீடு ரொம்ப லாங்கில் இருக்கிறதுனால வந்து நானே ஸோ கடைசியில் வந்து வேணான்னு டிசைட் பண்ணிட்டோம். அண்ட் அதுக்கப்புறமா நான் அவர்கிட்ட சொன்னபோது இது மாதிரி பெட்ரோல் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகிடுச்சு ப்ரோ பெட்ரோல் போடும்போது அப்படின்னு. அதுக்கப்புறம் சரி ப்ரோ கொஞ்சம் பெட்ரோலை எடுத்துகிட்டு வந்து போடுங்க அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அப்புறமா ட்ரை பண்ணி பார்த்தா வந்து பக்காவாக ஒர்க் ஆகிடுச்சு. அண்ட் எக்ஸாஸ்ட் மாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நாளைக்கு வந்து ஒரு ஈவெண்ட்டுக்கு போகிறேன். ஸோ ஈவெண்ட்டுக்கு பீச் ரைடர்ஸ் கிளப் ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிறேன். சரி எடுத்துகிட்டு போனால் வந்து நீங்களாம் நிறைய பேர் வருவீங்க, வரவங்க பார்ப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓகே நம்மளே உட்காந்து கஷ்டப்பட்டு மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்கிறது ஒரு வழியாக வந்து மாட்டிட்டேன். இப்போ காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்கள் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாஸ்ட்டு. ஸோ இவன் வந்து கட்டுறதுக்குள்ளே உயிரே போயிடுச்சு ஒரு பக்கம். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே கிடக்கும், எதுவும் நினச்சிக்காதீங்க. இந்த கட்டெல்லாம் எதுக்குன்னா சுற்றியில் அடித்தா வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக வாட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது. என்னென்னா வந்து என் பைக்குக்கெலாம் வந்து இது சஸ்பென்ஷன் அதெல்லாம் வந்து பெண்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா பெண்ட் எடுக்க கொடுக்கும்போது அவங்க இதெல்லாம் வச்சு தான் தட்டுவாங்க. ஸோ அதனால் வந்து கரெக்டாக வாட்டமாக ஒன்று கிடச்சிது எடுத்து வச்சுக்கிறேன். அதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லேசர் எக்ஸாஸ்ட்டு. ஸோ எக்ஸாஸ்ட்டு மாட்டியாச்சு பாருங்கள். ஸோ இந்த கிளாம்ப் பார்த்தீங்களா, இந்த கிளாம்ப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் புதுசாக வாங்கிட்டு வந்தேன். ஸோ புதுசாக வாங்கிட்டு வந்து மாட்டினேன் நான். ஸோ பார்க்குறதுக்கே லுக்கே வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது இப்போது. ஏன்னா வந்து இந்த எக்ஸாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வந்து இருந்தது ஸ்டாக் எக்ஸாஸ்ட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது வந்து இவ்வளோ தான் வந்திருக்கு. என்ன ஆச்சுன்னா வந்து இதுக்குள்ளே போல அது. ஸோ இதை பாருங்கள் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மவுத்து இது இருக்குது பார்த்தீங்களா. இந்த சைடு உங்களுக்கு சொன்னால் கிளியராக இருக்கும். ஸோ இதுக்கும் கனெக்ஷன் ஆகிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே போல. இந்த எக்ஸாஸ்ட் வந்து லைட்டாக கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா பெண்டாக இருந்தது. ஸோ அந்த பெண்டை எடுக்கணும். பெண்டை எடுக்காமல் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போவார். அண்டு நான் யூஸ் பண்ண டூல் வந்து பார்த்திங்கன்னா இதுதான், இது வருது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வச்சு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சைடு யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி பெண்ட் எடுத்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணி இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த மூத்துக்கிட்ட வந்து இதை வச்சு லைட்டாக அதோ இப்படி தட்டி உள்ளே கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஃபிட் பண்ணி பக்காவாக மாட்டியாச்சு இப்போது. ஸோ ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட்டு மாட்டிட்டேன். நான் கூட அப்பா இன்றைக்கி வந்து மாட்டவே முடியாது எக்ஸாஸ்ட் அப்படின்னு நினச்ச மாதிரி தான் வந்து இந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே பண்ணாதான் கைஸ் அந்த ஒரு திருப்தியே கிடைக்கும். அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து இந்த பேடாக் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பேடாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருந்தோம். பட் ஆனால் வந்து இது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து கரெக்டாக ஃபிட் ஆகலை ஸோ பைக்கில். அதனால் வந்து வேறு ஒரு பேடாக் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணணும். அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி உட்காந்து கரெக்டாக வந்து ஃபிட்டிங் ஏற்ற மாதிரி பண்ணணும். அப்போ தான் வந்து செட் ஆகும். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சைராவில் வந்து பார்த்திங்கன்னா செயின் அதெல்லாம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட்டில் தட்டாத அளவுக்கு பக்காவாக ஒரு கடையில் கொடுத்தா எப்படி பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக ஃபிட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 hour ஆச்சு எனக்கு வந்து ஃபுல்லாக அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி எது எங்கெங்கே போகணும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. பிகாஸ் வந்து ஸ்டாக் எக்ஸாஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஓரிங்ஸ் அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் இருந்தது. நான் சிம்பிளாக இருக்கும்னு நினச்சேன். பட் ஆனால் அந்தளவுக்கு சிம்பிள் கிடையாது. சரிடா ஆர் யூ ரெடி பேபி? எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம்.
சதறி ஓடிடுவாங்க போல இருக்கு எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல கைஸ் இந்த மாதிரி ஒரு எக்ஸாஸ்ட் நோட் இருக்குன்னு சொல்லிட்டு பக்காவாக ஃபிட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து எந்த விதமான கோளாறும் ஆகாமல் இருந்தால் சரி. ஏன்னா நானே ஃபிட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். இது மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு பார்ட்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளே கட்டி மாட்டி தான் வந்து நம்ம கற்றுக்க முடியும் நிறைய விஷயத்தை. ஸோ ஓகே கைஸ், ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. ஸோ சேனல் புதுசாக இந்த சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ இப்போ நான் டப்பு எல்லாத்தையும் மாட்டிட்டு எவ்வளோ ஒரு வாட்டி கழுவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா போய் படுத்துல வேலை பார்க்கணும். பை பை, குட் நைட். As usual, just eat, sleep, ride and repeat that again guys. Tata, bye bye.